எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். லாக்குல் மட்டு நானு இந்த சின்னசாமி ஸ்டேடியம் ஆர்சிபி வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் முடிஞ்சது. மேட்ச் நம்பர் 34. ஆர்சிபி வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க. 1/5 விக்கெட்ஸ், 7 பால் மிச்சம் இருந்துச்சு. 205 for 3. சாய் சுதர்ஷன் 100 அடிச்சிட்டாரு. கில்லும் நல்லா 32 of 24 பால்ஸ் நல்லா அப்படின்னு சொல்ல வந்துட்டு செக்ரேட் பார்த்தேன். என்னன்னா ஒருத்தர் வந்து சாய் சுதர்ஷன் இஸ் ஃபுல்லி இது டு பிளே தட் ஹி பிளேட் வெல், காட் இஸ் 100, வெரி குட். பட் இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் ஒருத்தர் அப்படி விளையாடும் போது இன்னொருத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா அடிச்சிருந்துக்கலாம். அது ஓகே. கில்லு வந்து அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா பட்லர் வந்து அடிச்சாரு. அப்புறம் இந்த வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு. அவர் வந்து சுத்தமா அதாவது மூட் அவுட் பண்ற மாதிரி விளையாடுவாங்க தெரியுமா, அதே மூட் அவுட் பண்ற மாதிரி விளையாடாரு வாஷிங்டன் சுந்தர். அவங்க அவ்வளோ விக்கெட் இருக்கு. அவங்க சொல்றாங்க வந்து ஷாருக் கான், ரஷீத் கான், ஷாருக் கான் தேவட்டியாலாம் நாங்க வந்து இந்த ரோலுக்காகவே ட்ரெயின் பண்றோம், 4 பால்ல 4 சிக்ஸ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணல. ஒரு 20 ரன் கம்மியா அடிச்சிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் என்னோட இனிஷியல் இது. நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? ஐ மீன் கில்லு டிஃபெண்ட் பண்ணணும்னா என்னன்னா, கில் வந்து 5 பால் தான் விளாண்டாரு என்டையர் பவர் பிளேல. சாய் சுதர்ஷன் வந்து ஃபுல்லா பவர் பிளே வந்து அவர் தான் விளாண்டாரு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாரு. பட் பிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்டு இருந்துச்சு. ரசிக் சார்லாம் போட்டது நல்லாவே போட்டிருந்தாரு. ஆக்சுவலா நல்லா ஹோல்ட் ஆச்சு. வாஷிங்டன் சுந்தர் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 3 பால்ல 10 ரன்னு, அதுக்கப்புறம் 9 பாலுக்கு 9 ரன்னு. லைக் லிட்டரலி அந்த சுயாஷ் சர்மா வந்து 17வது ஓவரா 16வது ஓவர் இல்ல 17வது ஓவர் வந்து 4 ரன்னு. லைக் என்னன்னா ஒருத்தர் கூட அட்டம் பண்ணல. ஒரு ஸ்பின்னர் போடுறாங்க, ஒரு அக்ரெசிவா ஆடுவோம்னு அட்டம் கூட பண்ணல. அது வந்து ஈவன் புவனேஸ்வர் குமார் பாலும் தான் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாரு. தேர்ட் மேன் உள்ளதான் இருக்கு, தூக்கி அடிக்கிற அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அதான் அதாவது நான் வந்து இது வந்து ஆஷிஷ் நேரா வந்து சொல்லிட்டாருல, மிடில் ஆடுறது இவர் தான் அப்படின்றதுக்காக அடம் பிடிச்சி பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம். அது வந்து ஒரு அது ஓகே, சரியா ஓகே, இதுதான் எங்க மிடில் ஆர்டர்ன்றது ஓகே. 16 ஓவருக்கு அப்புறம் வராரு ஒருத்தர் பேட்ஸ்மேன்னா, அப்ப கூட நாங்க தெவாட்டியாவும் ஷாருக் கானே அனுப்ப மாட்டோம் அப்படின்னா, இல்ல சரி ஹோல்டர் அனுப்ப மாட்டோம், வாஷிங்டன் சுந்தர் தான் அனுப்புறோன்ற அந்த இது வந்து மைண்ட் செட் வந்து சரியில்லை. மேபி 11th ஓவர் வந்து இப்ப எல்லாருமே வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் நம்பர் 4 தான் அனுப்புறாங்க. ஆர்சிபில நம்பர் 4ல பட்டிதார் வராரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன, அவரோட டிஸ்ட்ரக்டிவ் இது என்ன, அதே மாதிரி தான் எல்லா டீமுமே அப்படிதான். நீங்க சிஎஸ்கேல கூட சிவம் தூபே தான் அனுப்புறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர் நம்பர் 4க்கு அனுப்பாம சுந்தர் அனுப்புறதுல எனக்கு 1% கூட உடன்பாடு கிடையாது. அங்கேயே நிறைய தோத்துட்டாங்க. கில்லு ஸ்ட்ரைக் கிடைக்கலன்னு ஃபுல்லி அக்செப்ட். பட் இன்னும் கொஞ்சம் ஒரு அடிக்க பார்த்துருக்கலாம் அவரும். அதையும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. லாகுல், நீங்க என்ன நினைக்கிறீங்க? குஜராத்தோட இன்னிங்ஸ் பார்க்கல, நான் ஆர்சிபி பேட்டிங் தான் பார்த்தேன். பட் ஐ ஃபெல்ட் 15-20 ரன் நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட்டா தான் இருந்தாங்க அப்படின்னாங்க. பட் வாஷிங்டன் சுந்தர் பண்ணாலும் விராட் ஜீரோல விட்டாரு, அது பாத்தீங்களா? அது பார்த்தோம். பட் என்னன்னா பார்த்திபடையில கேட்கும் போது லிட்ரலி இஷான் லைக் சுப்மன் கில்லும் 2 பேரும் உள்ள இருக்கும் போது 12 overs 120 இருக்காங்க. அவங்க 12 overs 120. அப்ப கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, பார்த்திபடையில வந்து இன்னும் எங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் எதுவும் தெரியல, ஏன்னா புது பேட்ஸ்மேன் வந்து அடிக்கிறது கஷ்டம், பிச்சு வந்து இன்னும் ஹோல்டா இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் 12 overs 120 வந்துட்டு அதுக்கப்புறம் 200 தான் ரீச் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப புவர் பேட்டிங். அதுவும் 12 overs 120. வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் பிளேயிங் a destructive outer node hitter at number 4 தான் என்னோட கேள்வி. இப்போ பஞ்சாப் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் அனுப்புறாங்க. இம்பாக்ட் சப் காலத்துல நம்பர் 4 வந்து நான் ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டரோ அனுப்ப மாட்டேன் அப்படின்றத வாட் இஸ் ஸ்டாப்பிங் எனக்கு புரியல. விளையாடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. விளையாண்டு போங்கன்றேன் 4ல. பட் ஆனா இப்போ ஹோல்டர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஹோல்டர் தான் அடிச்சிருக்காரு. ஒரு சீமர் சார் அபாடா ஹோல்டர்ல ஒருத்தருக்கு பதிலா இன்னொரு இந்தியனே விளையாடுங்களேன். உங்களுக்கு நம்பர் 4 ஹிட்டர்ன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. நீங்க தான் வண்டியா இந்தியன் சீமர்ஸ் வச்சிருக்கீங்களே, சரி அதை விடுங்க. அவங்க செலக்ஷன் கால்ல இன்னொன்னு பெரிய மானவ் சுத்தர் விளையாடுனது வந்து அவங்க திங்க் சால்ட் கோலி விளையாடுவாங்க, நம்ம நியூ பால்ல கொஞ்சம் போடலாம்னு நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது சால்ட் இல்லாதது வந்து அவங்க லெஃப்ட் ஹேண்டரா வந்ததுல வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சா. சால்ட் இல்லாதெல்லாம் உப்பு பத்தலையா? இல்ல அதுக்குதான் இல்ல நான் என்னன்னா ஏன் வாஷிங்டன் சுந்தரை யூஸ் பண்ணலன்னு தெரியல. படிக்கல் கோலி விளையாடும் போது தே கூட யூஸ் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் தான் சரி இது பண்றாரு சரி. அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ணிருக்கலாம். ஒரு 1 or 2 overs யூஸ் பண்ணியிருந்தா கோலியும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். படிக்கல் ரொம்ப நல்லா விளையாடினார். படிக்கல் தான் மேட்ச் வந்து முடிச்சு விட்டாரு. லைக் கோலியை வந்து ஃபர்ஸ்ட் பால்ல டிராப் பண்றது வந்து கொஞ்சம் கொடுமை தான். ஃபர்ஸ்ட் பால்ல வாஷிங்டன் சுந்தர் வந்து அதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல கையில கொடுக்க முடியாது கேட்ச், கையில கொடுக்க வேண்டிய கேட்சை விட்டாரு. ஆனா மேட்சை வந்து பிரேக் பண்ணது படிக்கல். முடிச்சு விட்டாரு.
அவருக்கு அந்த ஆங்கிள் தெரிஞ்சது, இங்க சின்னதா ஷார்ட் சைடுன்னு நினைச்சிட்டு இப்படி எப்படி தூக்கி தூக்கி விட்டுட்டு இருந்தாரு ஜாலியா. அதான் வந்து லோக்கல் பிளேயரோட அட்வான்டேஜ். அடிச்சாருன்னு நினைக்கிறேன் படிக்கல. ஆமா, அதான் ஷார்ட்டஸ்ட் சைடுல கூட அந்த கிரவுண்ட்ல. லைக் நதிங் டு டேக் கிரெடிட் அவே ஃப்ரம் ஹிம், பட் அதை அவர் யூஸ் பண்ணாரு அந்த ஆங்கிள். ஆனா அது ஐ திங்க் தி ஃபுல் கிரெடிட் கோஸ் டு கோலி. ஏன்டா கோலிக்கு? ஏன்னா நல்லா தானடா ஆனாரு. கோலி நல்லா விளையாடுற ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயிடுதா. கோலி கிரெடிட் அது இல்ல, மேட்ச் ஆனா ஜெயிச்சு கொடுத்தாரு, அது ஓகேடா, கடைசி வரைக்கும் வந்தாரு. பட் படிக்கல் தான் வந்து மேட்ச் கம்ப்ளீட்டா முடிஞ்சு. ரஷீத் கானையும் டேக் டவுன் பண்ணாரு. 2-3 6 ரஷீத் கான் நல்லா போட்டாலும் ஒரு எட்ஜ் வந்து வாங்கின மாதிரி இருந்துச்சு. பட்லர் விட்டது, அது எட்ஜா இல்லையான்னு தெரியல. எட்ஜ் இல்ல நான் பார்த்தேன், எட்ஜ் கிடையாது, அது எட்ஜ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இவங்க முடிச்சிட்டாங்க. டிம் டேவிட் ஒரு 10 ரன், குணால் பாண்டியா கடைசியில் வந்து அடிச்சிட்டாரு 12 பால்ல 23 ரன். ஒரு ஓவர் ஸ்பேர் இருக்கும்போது ஜெயிச்சிட்டாங்க. எட் அகைன் கன்வின்சிங் வின் ஃபார் ஆர்சிபி. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி இஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போ பேட்டிங்கும் நல்ல டெப்த் வச்சிருக்காங்க. இப்ப ஹேசல்வுட்டும் வந்துட்டாரு. ஆனா இப்ப ரசிக் எல்லாம் இன்ஜூர் ஆயிட்டாரு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்ஜூர்ல கிராம்ப் தான், அகைன் கிராம்ப், நோ இன்ஜுரி. அப்படியா? ஷூரா? யா கிராம்ப். எனக்காக சொல்லாதடா, மக்களுக்காக சொல்றேன். இல்ல கிராம்ப் தான், அதே கிராம்ப் தான், ஒண்ணும் இல்ல. நான் ஆக்சுவலா குருணல் தான் இன்ஜூர்டு நினைச்சேன். அவர் தான் கிராயினை பிடிச்சிட்டு உட்காந்தாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் பேட்டிங்லாம் வந்து பண்ணாரு. ரன்னிங் ஓடுறதுலயும் ஒன்றும் எதுவும் இதெல்லாம் தெரியல. சோ அதனால முடிஞ்சது ஈஸி வின் தான். எண்ட் ஆஃப் தி டே இது வந்து கம்ஃபர்டபிள் வின் தான் சொல்ல முடியும். க்ளோஸா போச்சுலாம் சொல்ல முடியாது. மேபி அந்த கோலி விக்கெட் எடுத்து கொஞ்சம் பிரஷர் போட்டுருந்தாங்க, பவர் பிளே கொஞ்சம் இது பண்ணிருந்தாங்கன்னா கஷ்டப்பட்டிருக்கலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் பிட்ச் ஒன்றும் இது பண்ற மாதிரி இல்ல, எல்லாம் வந்து சாதாரணமா அடிச்சு முடிச்சிட்டு இருப்பாரு. ஆமா, இதுல ஸ்டாட்டிஸ்டிக்கலி வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க 57 ஃபார் நோலாஸ் பவர் பிளேல, இவங்க 58 ஃபார் 1 ஆர்சிபி. அவங்க மிடில் ஓவர்ஸ்ல வந்து 113 ஃபார் 2 மிடில் ஓவர்ஸ்ல, இவங்க வந்து 117 ஃபார் 4 ஆர்சிபி. பட் இருந்தாலும் ஃபைனல் ஓவர்ஸ்ல அவங்க 4 overs 35 ஃபார் 1, 4 overs 35 ஃபார் 1. அதுல கடைசி ஓவர்ல 20 ரன். அப்ப 3 ஓவருக்கு 25 ஃபார் 1, 8 runs per over கியூட்டா போயிருக்காங்க. 15 சாரி 15. அதாவது சுரேஷ் சர்மா ஒரு 4 ரன்னு, ஹேசல்வுட் 5 ரன்னு, புவனேஸ்வரும் கம்மியா கொடுத்தாரு, 7 ரன் நினைக்கிறேன். அவ்வளவுதான் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து கொடுமை. அதாவது லிட்டரலி அடிக்க கூட ட்ரை பண்ணல ரெண்டு பேரும். அங்கதான் மேட்ச் போயிருக்கு. இவங்க வந்து 31 ஃபார் 0 எவ்வளவு பால்லனா இன்னும் லைக் 2.5 ஓவர்ஸ்ல 31 அடிச்சிட்டாங்க, விக்கெட் போகாம ஜெயிச்சிட்டாங்க. லைக் லிட்டரலி இவங்க இதுல பத்திடாரு, ஜிதேஷ் சர்மா, தே குட் ஹவ் ஜஸ்ட் பிளேட் அரவுண்ட். ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க, லைக் அடிய போட்டு விடுறோம், ஜெயிக்கிறோம் அப்படின்னு அடிக்க தான் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. டிம் டேவிடும் கடைசியில வந்து சுத்தினாரு, லெக் சைட்ல சுத்தினாரு, பின்னாடி 6 போகுது. அதை பண்ணிருந்தாச்சு அவங்க பண்ணியிருந்தா அவர் 8 விக்கெட் ஊர்ந்தா கூட அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன் அடிச்சிருப்பாங்க. இப்ப அதை ஏன் வந்து சுந்தர் ட்ரை கூட பண்ணல, இன்சைட் லைன் இன்சைட் வந்து இப்படி பின்னாடி தூக்குறதா ட்ரை கூட பண்ணல அவரு. அது வந்து பேட்ஸ்மேன் கிடையாது, பேட்ஸ்மேன் கிடையாது. அதோட முக்கியமா அவர் வாண்ட்ஸ் டு அந்த ஸ்டார்ட் பேட் பண்ணி அந்த பிளேஸ் வச்சுக்கணும்னு அடுத்த மேட்ச் வச்சுக்கணும், பிரஷர் இருக்கு. ஆமா, உண்மை சொல்ல போனா அதுதான் காரணம். அதுதான் பண்றது. அது வெரி வெரி இது, அது செல்ஃபிஷ் அப்படின்றீங்களா அவரு? ஆமா, செல்ஃபிஷ். பாக்குறதுக்கே இதா இருந்துச்சுடா. சரி, ஓகே. இப்ப ஆர்சிபி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா டீமுமே வந்து இப்ப 7 மேட்ச் ஆடிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் மட்டும்தான் 6 மேட்ச் அதை ஆடிட்டாங்க. அப்படின்னா டோர்னமெண்ட் வந்து ஹாஃப் வே போன கணக்கு தான். நாளைக்கு அந்த மேட்ச் தான் நடக்குது, போயிடலாமா? 35 மேட்ச் கணக்கு வந்துடும் அப்படியே. ஸோ மொத்தம் 70, அதுக்கப்புறம் 4 இதோட சேர்த்தேன்னா 74 மேட்ச். ஸோ இப்போ நாளைக்கு அந்த மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் போலாமா? இந்த மேட்ச்ல வேற ஏதாவது சொல்றீங்களா? சொல்றதுக்கு இல்ல. ஓகே, ஸோ வில் கோ டு டிசி வர்சஸ் பிபிகேஎஸ். இந்த மேட்ச் வந்து டெல்லியில அருண் ஜேட்லி ஸ்டேடியம். இதுல முக்கியமான நியூஸ்னா ரெஹான் அகமது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டக்கெட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வழியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கூப்பர் கான்லி ஸ்கேனுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டாரு, ஜாயின் த ஸ்குவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இனிமேட் பவுலிங் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மேபி பவுலிங் போடுவாரா அது இன்னும் தெரியல. அவைலபிள் ஃபார் செலக்ஷன் சொல்லிருக்காங்க. ஓகே, வேற என்ன ஸ்குவாட் சேஞ்சஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பஞ்சாப் வந்து அவங்க மாத்துறதுக்கு they have no reason to change at all. I don't think so. வைஷாக் பலா பிரார் இல்ல பட் அவர் வைஷாக் நல்லா போடுறாரு. டே மேட்ச்ன்றதுனால there is a chance. பட் கூப்பர் கார்னர்லயே பவுலிங் போடுவார் அப்படின்னா அதே வச்சு இது பண்ணிப்பாங்களா? அதுவும் பண்ணலாம். இப்ப திருப்பியும் வந்து சாஹல் வந்து has been very average. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு, அதுக்கப்புறத்துல இருந்து has been very average throughout. இல்ல, போன மேட்ச்ல ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் மாதிரி வச்சாங்க அவருக்கு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி. மேபி பழைய இன்ஜுரி, அந்த ஷோல்டர் இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு தெரியல.
அப்படி இருந்திருந்தாருன்னா இன்னொரு மிஸ்ட்ரி பவுலர் ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க அந்த ஆப்ஷன்ல. அவரை கூட விளையாட விடலாம். மேபி இன்ஜூரா இல்லையான்ற. பட் டே மேட்ச்ல ஐ திங்க் தேல் ஸ்டிக் வித் சஹால் இஃப் இஸ் ஃபிட். சரி. பட் அதுதான் வேற ஏதாவது சேஞ்ச் இருக்கா? பஞ்சாப்ல ஐ டோன்ட் திங்க் சோ. நோ சேஞ்சஸ். இது அப்படியே தான் நல்லா போகணும். டெல்லியில வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னென்ன? என் தலைவன் பிரிட்டிஷா? லிட்டரலி ஸ்டார்க் வந்து May 1 வராரு. சோ அத வந்து இது பண்றதுக்காக இப்ப நிசாங்கா திடீர்னு ஒரு செஞ்சுரி அவரோட அடிச்சாருன்னா தலை சொல்ற ரீசன் தலை இல்ல, இல்ல, பர்த்டே வர கபில் மே நிஷாங்காவை 1 விளையாட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரு இந்த நிசாங்காக்கு பதிலு பிரிட்டிஷான்னு சொல்றீங்க, நான் வந்து அபிஷேக் போரல்னு சொல்றேன். அபிஷேக் போரல் வருவாரு. மேபி இந்த மேட்சுக்கு அவங்க தே கேன் ஆல்சோ ப்ளே டக்கெட் அட் நம்பர் 3. இன்னொரு ஸ்பின்னர் வேணும்னா இல்லடா டக்கெட்டுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ண அந்த ரான் அஹமத். அவ்வளோ சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்களா? இல்ல இல்ல ஸ்டார்க் வர வரைக்கும் இதே டீம் தான் விளையாட மாட்டாங்களா? இல்ல போரல் வருவாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியா? சரி. போரல், கேஎல் ராகுல், ரிஸ்வி, நிதிஷ் ராணா, டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ், பட்டேல், அக்சர் பட்டேல், குல்தீப், லுங்கி, நடராஜன், அக்யூப் நபி. அசுதோஷ் அக்யூப் நபிக்கு பதில் இது வந்தா வரலாம். சமீரா இவர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கா? கைலி ஜேமிசன். சரி, இந்த மேட்ச்ல ஏன் விப்ரோஜனிகம் கொண்டு வரக்கூடாது? டே மேட்ச் கொஞ்சம் பிட்ச் ஏதாவது ஸ்லோவா இருக்கு அப்படின்னா தே கேன் பிரிங் இன்னொரு ஸ்பின்னர். விப்ரோஜனிகம் விளையாட விடுற மாதிரி இருந்தா ராணா வந்து வாங்கிருக்க மாட்டாங்க. சரி, கைலி ஜேமிசன் விளையாடலாம். அதாவது இந்த பிட்ச்ல வந்து இவங்க 3வது ஸ்பின்னர் இல்ல நிதிஷ் ராணாவுக்கே நாங்க 4 ஓவர் திரும்ப கொடுக்க போறோம் அப்படின்னு பண்ணிட்டாங்களா? பிரியான்ஸ் கூப்பர் கண்ணெல்லாம் இருக்கனால ராகுல் ரொம்ப நேரமா வந்து கைலி ஜேமிசன் கேக்குறாரு. இந்த லுங்கியும் கைலியும் ஒன்னா விளையாண்ட மாதிரி இருக்கும். அதுக்குதான் கேட்டியா? இல்ல இல்லடா, அந்த நான் அதுக்குதான் சொன்னேன் போவாங்களான்னு கேக்குறேன். கைலி ஜேமிசனும் லுங்கி இடி விளையாண்டாங்கன்னா ஒரு ரெண்டு லுங்கி ஒரு ரெண்டு கைலி. ரெண்டு பிராண்டும் இந்த சைடு என்ன பிராண்ட் பிராண்ட் தெரியாது. ராம்ராஜ். சரி, இப்போ வந்து கைலி ஜேமிசனுக்கு முன்னாடி அவங்க சமீரா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இம்பாக்ட் லிஸ்ட்ல வர ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவங்க ஆடணும் அப்படின்னா சமீரா தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்பாங்க பிரதர். பட் இது பிட்ச் டே மேட்ச்ல ஐ டோன்ட் திங்க் சோ அப்படின்னு நினைக்கிறேன். அது ஸ்டிக் தி சேம். இது யார் ஓபனிங் பவுலிங் வருவா இவங்களுக்கு டிசிக்கு? ஏன் அதுல என்ன பிரச்சனை? லுங்கி இருக்காரு, முகேஷ் குமார், இப்ப இன்ஜுரின்னு சொன்னாங்கல்ல. யாரு? முகேஷ்க்கு ஏதோ ஒரு சின்ன மைனர் இன்ஜுரிடா. பட் எதுவும் அது பெருசா எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் தான் இன்ஜுரின்னு எந்த இதுலயும் போடல. அப்படி இல்லைன்னா அக்யூப் நபி டைரக்ட்லி கம், சமீரா மைட் டைரக்ட்லி கம் ஃபார் இந்த இதுல வந்து பவர் பிளேல வந்து அக்ஷர் படேலும் யூஸ் பண்ணலாம், நிதிஷ் ராணாவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் டே மேட்ச். பட் ஆனா ரொம்ப ரொம்ப குட்டி கிரவுண்ட் டெல்லி. என்னதான் ஸ்பின்னர் போட்டு கொஞ்சம் அடியே போட்டாலே போயிடும். ஓகே, சரியா? இதுல கீ பேட்டில்ஸ் என்னன்னா அஷ்தீப்க்கு அகெயின்ஸ்டா எல்லாருமே நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. மில்லரு, கேஎல் ராகுல், நிசாங்கா எல்லாருமே. பட் நிசாங்கா விளையாட வரான்னு தெரியல. அஷ்தீப் வந்து இப்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல விக்கெட் எடுக்கல. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. திரும்ப நல்லா போடுறாரு. சோ பாப்போம். நியூ பால் இது. இந்த மேட்ச் ராகுல் வர்சஸ் ஓபனிங் இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போன மேட்ச் நல்லா ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்காங்க. இவங்க கொஞ்சம் இது பண்ணி கடைசியா மில்லர் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா என்ன பண்ணாங்கன்னு பாக்கணும். பஞ்சாப் ஜாலியா பவுலிங்கா போட்டே இருக்காங்க எல்லா மேட்சும். போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கல்ல. போன மேட்ச் ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தே ஸ்டார்டட். சோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் இதா பண்ணாங்கன்னா அப்படின்னா அந்த 5, 6, 7 அந்த வதேரா, ஸ்டாயினிஸ், சஷாங்க் ஹேவ் டு see how they go அகைன்ஸ்ட் டெத் பவுலிங். லுங்கி, நடராஜனா நல்லா போட்டு இருக்கவங்களோட இவங்க எப்படி ஃபினிஷ் பண்றாங்கன்னு பாக்குறதுலயும் ஐ எம் வெரி இதுதான். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ சொல்ற மாதிரி ஐ திங்க் டெத் பவுலிங் நடராஜன், லுங்கி பிளஸ் இவங்க எப்படி பண்றாங்கன்றது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அது மோபி மேட்ச் அப் வைஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, யார் ஜெயிப்பாங்க? பஞ்சாப் சம ஃபார்ம்ல இருக்காங்க. பஞ்சாப் ஆகுறீங்களும் பஞ்சாப் தான். குல்தீப் யாதவ்லாம் எல்லா ஓவரும் போட விடுவாங்களா நாளைக்குலாம்? போன ஓவரே போட்டிருக்கணும். இல்ல அவங்க தப்பா கேஎல் ராகுல் கொடுமையா கேப்டன்சி பண்ணிட்டாரு. என்ன பண்றது? ஓகே, 2 பேரும் பஞ்சாப் சொல்றீங்க சார். நானும் உங்களோட சேர்ந்து பஞ்சாப் அப்படின்னு சொல்றேன். அப்படியே இன்னொரு மேட்சுக்கு போலாம். இன்னொரு மேட்ச் என்ன அப்படின்னா ஜெய்ப்பூர்ல அவங்க ஒரு வழியா ஜெய்ப்பூர், கவுஹாட்டி அதெல்லாம் முடிச்சு ஜெய்ப்பூருக்கு வந்துட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெய்ப்பூர்ல. இது வந்து ஈவினிங் கேம். முதல்ல பேசுறது டே கேம்.
இதுல வந்து கமின்ஸ் ஆடுவார். இது வந்து ஒரு மேஜர் கேப்டன் சேஞ்ச். வேற என்ன டீம் சேஞ்சஸ் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? கமின்ஸ் வர்றதா யாருக்கு பதிலா வருவார்? கமின்ஸ் டேரக்டா தில்ஷன் மதுசங்கருக்கு போல வந்துருவாரு. போன மேட்ச் விளாட்னார்ல, அது வில் டேரக்ட் ஸ்வாப். இன்னொன்னு வந்து பிரஃபுல் இஞ்சே போன தடவை ஃபர்ஸ்ட் மேட்ச் இவங்களோட 3 விக்கெட் எடுத்தாரு. போன மேட்ச் டிராப் பண்ணியிருந்தாங்க. மேபி ஷிவாங் இல்லைனா அஷ்துபேக் பதில் அகைன் டிராப் பண்ணிட்டு ஒருத்தரை கொண்டு வரலாம். ஆர் கமின்ஸ் தான் வந்துட்டாரு, பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையா இருக்கிற அனிகத் வர்மாவை டிராப் பண்ணிட்டு கூறும் தே கேன் பிளே அரௌண்ட் 2 பேருமே. அஷ்துபேவும் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் ஆகும். சிவாங் குமார் 2 பேரும் டிராப் பண்ணிட்டு பிரவீன் இங்கே பிரஃபுல் இங்கே விளையாடணும். பிரஃபுல் இங்கே ஆடுவார். அதுக்கு போன மேட்ச் அப்படிதான் பண்ணாங்க. ஆட மாட்டான்னு நினைக்கிறேன்டா இல்லையா? இப்படிதான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் எடுத்தாரு இந்த டீமோட. அதனால ஒரு இதுவா போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல கூட அவர் சொன்னாராம், நான் வந்து வருணார்ட்ட சொன்னாராம் பிரபுலிங்க, நான் வந்து வைபவ் சூரியவன்சி எல்லாம் அவுட் ஆக்கியிருக்கேன் டொமஸ்டிக்ல, இதுக்கு முன்னாடி அவுட் ஆக்கியிருக்கேன், இப்பயும் நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்லிதான் காலி பண்ணாராம். நாளைக்கும் திருப்பி நான் காலி பண்றேன்னு சொல்லிட்டு அவர் உள்ள வந்துருவாரு. காலி பண்றாரா இல்லையான்னு தெரியாத, நான் உள்ள வந்துருவாரு. யார காலி பண்றாங்கன்னு பாப்போம். ஆமா, சோ அதுதான் கான்டெஸ்ட். ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? என் தலைவன் தேஷ்பாண்டே வில் கம் இன் ஃபார் தி சுபம் துபே. அதுதான் அவங்க பேட்டிங் தேவைப்பட்டதுனால வந்தாரு. இல்லனா ஐ திங்க் அப்படியே தான் இருக்கும் டீம். சந்தீப் சர்மாவை அவங்க ஐ திங்க் கொஞ்சம் இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சந்தீப் சர்மா ஒரு நிகழ் நினைக்கிறேன் சந்தீப் சர்மா, அதனாலதான் நாளைக்கு ஒரு மேட்ச் யாஷ்ராஜ் புஞ்சா வந்தாரு. அந்த ஸ்பின்னிங் ட்ராக்கா இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் பெரிய பவுண்டரிஸ் இருக்கிற ஸ்கொயர் இது பிச்சஸ் இது. மேபி அது கூட அவங்க யோசிக்கலாம், இன்னொரு லெக் ஸ்பின்னர் கொண்டு வர்றதுக்கும் பார்க்கலாம். ஏன்னா டாப் 3க்கு அப்புறம் நான் ஃபுல்லா 3 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, கிளாசன்னு, அனிகத் வர்மா, நிதிஷ் ரெட்டி, சலீல் அரோரா. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாலும் தேர் இஸ் அ சான்ஸ். பிஷ்னாய் கூட பிச்சு இருந்துச்சு, லெக் சைடு வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா தே கேன் டூ தட். பட் மோஸ்ட் லைக்லி அவங்க அன்சேஞ்ச் தான் போவாங்க, அதே தான் இது பண்ணுவாங்க. சன்ரைசர்ஸ் மட்டும் பேட் கமின்ஸ் உள்ள வருவார், இதுதான் சேஞ்சஸ். ஜெராட் கூட்ஸே ஆல்சோ இஸ் அவைலபிள் ஃபார் செலெக்ஷன், ஜஸ்ட் டு இன்ஃபார்ம். அது அவங்க இந்த திஸ் பாயிண்ட் ஐ டோன்ட் சீ ஹிம் பிளேயிங், பட் இஸ் ஸ்பாட் அண்ட் அவைலபிள். சரியா, எது கீ பேட்டில்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்? பிரபுல் இங்கே வர்சஸ் அந்த இது ஏற்கனவே சொல்லிட்டோம், சூர்யா வன்ஷி, ஜோஃப்ரா டு அபிஷேக். போன தடவை ஃபர்ஸ்ட் பால் ஒட்டாக்குனாரு. அதாவது போன தடவை வந்து இந்த மேட்ச் வந்து டாப் 3 வர்சஸ் டாப் 3 இன்னும் 2 டாப் 3யும் குட்டிச்சாரா போனாங்க. ஐ திங்க் இந்த சைடு அந்த சைடு 2 டக்கு ஒரு 2 நினைக்கிறேன், இந்த சைடும் அபிஷேக் சர்மா டக்கு. ஐ திங்க் டிராவிஸ் ஹெட் ரொம்ப கம்மியா தான் அடிச்சாரு, இஷான் கிஷனும் கொஞ்சம் டக்கா என்னன்னு தெரியல, ரொம்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மேட்ச். திரும்ப நம்ம அதே சொல்லுவோம், டாப் 3 வர்சஸ் டாப் 3 யார் அடியா போடுறாங்க அப்படின்னு பாப்போம். ஐ திங்க் இந்த தடவை வந்து சூரியவன்ஷி அடிப்பாருன்னு நினைக்கிறேன், பாப்போம். சூரியவன்ஷி லாக்குல் உங்களுக்கு என்ன கீ பேட்டில்? அதான் பிரஃபுல் சூரியவன்ஷியா தான் இருக்கும். நான் அதான் அதேதான், ஆர்ச்சர் டு அபிஷேக் சர்மா பி இன்ட்ரெஸ்டிங். அப் ஃப்ரண்ட் நல்ல பேட்டிலா இருக்கும். நான் பர்கர் ஆர்ச்சர் வந்து பெஸ்ட் நியூ பால் காம்பினேஷன் இந்த காம்படிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப நல்லா போடுறாங்க. ஹேசல்வுட் புவனேஸ்வர் மாதிரி தான் இவங்களும், எந்த வகையிலையும் குறைச்சலே இல்லாத பேர் இந்த பேரும். ஸோ இவங்க அகெயின்ஸ்ட் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்லாம் ரொம்ப ஃபார் ஃப்ரம் கன்வின்சிங்க. ஸோ இந்த பேட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். டிராப் பண்றதுக்குலாம் சான்சஸ் இருக்கா இல்ல? அதாவது இப்ப டிராவிஸ் ஹெட், ரியான் பராக் இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு இந்த 2 டீம்ல வந்து கொஞ்சம் எதிர்பார்த்து புவர் ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த அனிகத் வர்மாலாம் வந்து அவர் யாரும் பெருசா எதிர்பார்க்கல, அதால இல்ல. பட் பெரிய பிளேயர்ஸ் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாதது இவங்க 2 பேர் கொஞ்சம். என்னடா இல்லடா, லைக் லிட்டரலி எல்லாருமே ஒரு இன்னிங்ஸ்லாம் அடிச்சிருக்காங்கடா, யாரும் இவங்க 2 பேரும் அடிக்கல பெருசா. நாளைக்கு அடிப்பாங்கன்ற பராக் பார்த்தா அடிக்கிற மாதிரி தெரியல. ஹெட்னாச்சும் ஏதோ பவர் பிளேல கொஞ்சம் அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி பாப்போம். ஆனா பராக் ஸ்டைலுக்கு எல்லாம் குறைச்சலே இல்லையா? அப்படியே இந்த நோ லுக் அடிக்கிறது, அப்படியே ஒரு ஃபிளிக் பண்ணிட்டு அப்படியே பாக்குறது, அதெல்லாம் வந்து பயங்கரமா பண்றாரு. மலிங்கா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தானே இருக்கு ரீசன்ட் பாஸ்ட்ல எல்லாம். யாரு? மலிங்கா. மலிங்கா நல்லா போடுறாரு, மலிங்கா எக்ஸலண்டா போடுறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஹெட்மேயர் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதுல அண்டர் பெர்ஃபார்மர்ஸ் நான் சொல்றேனே, ஹெட்மேயர் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங் தான். ஜூரல் லாஸ்ட் ஒரு 4 இன்னிங்ஸா புவர் ஃபார்ம்ல இருக்காரு. அதெல்லாம் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணும் ராஜஸ்தானை. பராக் ரன் அடிக்க ஆரம்பிக்கிறோம் பண்ணாங்கன்னா they will be a much better team. So யார் ஜெயிப்பாங்க இந்த மேட்சை? I think I'll go for Sunrisers. Pat Cummins plus I think Sunrisers. ராஜஸ்தான் போறேன். ஓகே, நானும் மட்டோட சேர்ந்து ராஜஸ்தான் போறேன். சோ ராஜஸ்தான் பவுலிங் வந்து ஓரளவுக்கு, ஐ மீன் டாப் 3 2 பேருமே ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் சொல்லலாம். ஐ மீன் ஓகே, ஜுரல் வச்சு சொல்ல முடியாது, பட்
மிடில் ஆர்டர் இந்த மிடில் ஆர்டர் நல்லா தான் இருக்கு லாஸ்ட்லாம். பட் ஓகே, பட் ஸ்டில் இவங்களோட பவுலிங் இன்னும் பயங்கரமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ராஜஸ்தான் பவுலிங். ஸோ அதே தான். ஸோ நானும் மட்டும் ராஜஸ்தான் சொல்கிறோம். லாக்வுட் வந்து எஸ்ஆர்எஸ் சொல்கிறாரு. பேட் கமின்ஸ் கேப்டனாக வராரு, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டு கெட் யூஸ் டு த பேஸ். அதனால இன்னும் கொஞ்சம் ரஸ்டியாக இருக்கும். ஸோ ராஜஸ்தான் வந்து ஒரு ஃபைட்டிங் வின்க்கு அப்புறம் வந்திருக்காங்க. அந்த மேட்ச் எல்லாம் வந்து இதே கூட வெரி வெல் லாஸ்ட். ஒரு பவுலர் டாக்டிக்கலாகவும் போச்சு, இருந்தாலும் டிஃபெண்டட் அண்ட் ஒன் த கேம். ஸோ ஐ வில் பேக் ராஜஸ்தான் டு வின் டுமாரோ. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு டபுள் ஹெட்டர் சாட்டர்டே முடிச்சுட்டு வரோம். ஸோ வியூவர்ஸ் தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய அந்த கான்டெஸ்ட் இதையும் நாங்கள் இப்போ இது பண்ணிட்டோம். யூ வில் பி இன்டிமேட்டட் ஷார்ட்லி சிஎஸ்கேவோட அந்த ஹோம் மேட்ச் டே கேம்ஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங் அரட்டே ஸ்குவாட். பை.